தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கிற மேதகு ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ந்து கண்டனத்திற்கு உள்ளாகி வருகிறார். தொடர்ச்சியாக அவரை கண்டித்து பல இயக்கங்கள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. 10,000க்கு மேற்பட்ட மக்களும் பொதுமக்களும் கட்சி தோழர்களும் அதில் பங்கேற்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதேபோல் மற்ற தோழமை கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து பிறகு மனிதனை ஒரு மிருகம் கடிக்கும் என்பது சொல்வார்கள். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிக்கும் என்று ஒரு வகை பிராணியை குறிப்பிடுவார்கள். அதே போல் அந்த பிராணியை போன்று இங்கே இருக்கிற ஆளுநர் இருக்கிறார். அவர் மனிதராக இல்லை, ஒரு பிராணி போன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் ஏற்கனவே பல தகாத கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக பேசுகிறார். மதச்சார்பின்மை கொள்கைக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மொழிக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார். சனாதானத்தை ஆதரித்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஜாதியை ஆதரித்து பேசிக்கொண்டிருக்கிறார். வன்முறையை தூண்டும் விதமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நான் சுருக்கமாக குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், ரவி அவர்களுக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அவ்வளவுதான், ரொம்ப வாய்க்கொழுப்பு அதிகம். இந்த வாய்க்கொழுப்பை அவர் அடக்கிக் கொள்ள வேண்டும். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த பிராணியை போல இன்றைக்கு மார்க்ஸ் குறித்து அவதூறு பேசுகிறார். மார்க்ஸால் தான் இந்தியா கெட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறார். மார்க்ஸால் தான் ஜாதி உருவாகி இருக்கிறது, மார்க்ஸால் தான் மதம் உருவாகி இருக்கிறது, மார்க்ஸால் தான் வறுமை ஏழ்மை நீடிக்கிறது என்று மிக தவறான மிக மோசமான ஒரு அப்பட்டமான ஒரு அவதூறை அவர் எங்கிருந்து சொல்லுகிறார்? எங்கே தெருவில் நின்றல்ல, ஆளுநர் மாளிகையில் இருந்து இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்து ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மார்க்ஸ் குறித்து அவர் ஏதோ தெரியாமல் பேசிவிட்டார் என்று நான் கருதவில்லை. இது அவர் வெளியிட்ட கருத்து என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து. ஆர்எஸ்எஸ்ஸின் கருத்து. ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு 3 எதிரிகள். ஒரு எதிரி இஸ்லாமியர்கள் எதிரி, கிறிஸ்தவர்கள் எதிரி. 3வது மிக முக்கியமான எதிரி யார் என்றால் கம்யூனிஸ்டுகள் தான் உடைய எதிரி. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம். அதை மற்றவர்கள் வெளிப்படுத்தவில்லை. மோடி மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். மற்ற ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பிஜேபியினர் மறைமுகம் வெளிப்படுத்துகிறார்கள். ரவிக்கு வாக்கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் நேரடியாக இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது மிக மிக மோசமான கருத்து. மார்க்ஸ் இந்தியாவிற்கு வரவில்லை. லண்டனில் இருந்தபடியே, லண்டனில் இருந்து கொண்டே இந்தியாவை பற்றி ஆய்வு செய்து, இந்தியா இப்படி சுதந்திர போராட்டம் மற்றவர்களில் பின்னுக்கு போவதற்கான காரணங்கள் என்ன, இங்கே இருக்கிற ஜனநாயக படுகொலைகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதற்கு எதிர் காரணம், ஜாதி ஒரு காரணம், மதம் ஒரு காரணம், இவைகளை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து அவர் எழுதிய அந்த நீண்ட உரையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இல்லை, வேண்டுமென்றே அவர் சொல்லுகிறார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற ஒரு பழமொழி உண்டு. மார்க்ஸ் குறித்து இவருக்கு எதுவும் தெரியாது என்ற அர்த்தம் அல்ல, வேண்டுமென்றே சொல்லுகிறார். ரவி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கவி பேரரசு வைரமுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் அல்ல. திராவிட இயக்கத்தை ஆதரிப்போர், இன்னும் சொல்ல போனால் கலைஞர் மீது உயிரையே வைத்திருப்பவர். அவர் மார்க்சினுடைய நூற்றாண்டில் மார்க்ஸ் குறித்து ஒரு கவிதை, நீண்ட கவிதை எழுதினார். அதில் 2 வரி உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் புரிய முடியமாக 2 வரிகளை சொன்னார். மின்சாரம் இல்லாமல் உலகம் இல்லை, மார்க்ஸ் இல்லாமலும் உலகம் இல்லை என்று வைரமுத்து சொன்னார். மின்சாரம் இல்லாமல் உலகம் இருக்கவே முடியாது, இயங்கவே முடியாது இன்றைக்கு. அதே போல மார்க்ஸை நிராகரித்து விட்டு இந்த உலகம் கிடையாது. மார்க்சினுடைய கொள்கை வெற்றி பெற்றால்தான், உலகம் முழுவதும் வெற்றி பெற்றால்தான் போரற்ற உலகை காண முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் காண முடியாது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் தொடங்கி 1 மாதத்தை இன்றோடு ஓராண்டு ஆகிறது. இன்றோடு சரியாக ஓராண்டு ஆகிறது. போர் நீடிக்கிறது. நீடிக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். அங்கே மட்டும் போர் நடக்கவில்லை,
வேறு பல இடங்களில் போர்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஏகாதிபத்தியம் இருக்கிற வரையில் போர் நடக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் போர் நடக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் வறுமை இருக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் வேலையின்மை இருக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் மதங்கள் இருக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் ஜாதிகள் இருக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் அனைத்தும் இருக்கும். இதை முற்றாக ஒழித்து கட்டுவது எது என்று சொன்னால் ஒரே ஒரு மந்திரம்தான். மார்க்ஸ் சொன்ன பொது உடைமை என்கிற அந்த மகத்தான தத்துவம் வெற்றி பெறுவதன் மூலமாகத்தான் இவை அனைத்திற்கும் சாவு முன் அளிக்க முடியும். இவைகளுக்கு சமாதி கட்டுகிற அந்த மகத்தான தத்துவத்தை உலகத்தில் ஏராளமான விஞ்ஞானிகள் உண்டு, ஏராளமான விஞ்ஞானிகள், ஏராளமான கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா விஞ்ஞானிகளையும் மிஞ்சிய விஞ்ஞானி யார் என்று சொன்னால் அவர்தான் தோழர் கார்ல் மார்க்ஸ். உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்காத சுரண்டல் என்றால் என்ன, சுரண்டல் எப்படி நடைபெறுகிறது, வறுமை எப்படி வருகிறது என்பதை ஆதாரபூர்வமாக இந்த உலகத்திற்கு அளித்த மனிதர் அவர். சாதாரண மனிதர் அல்ல. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், இழக்கப் போவது கைவிலங்கை, பெறப்போவது பொன்னுலகை என்கிற அந்த மகத்தான தத்துவத்தை உலகத்தில் இருக்கிற அனைத்து உழைப்பாளி மக்களுக்கும், அவர்கள் காவல்துறையில் இருக்கலாம், அரசு பணியில் இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், மீடியா நண்பர்களாக இருக்கலாம், மூட்டை தூக்குற தொழிலாளியாக இருக்கலாம், சிறு வணிகர்களாக இருக்கலாம், சிறு குறு நடுத்தர தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் விடிமோட்சம் எதுவும் என்று சொன்னால் மார்க்ஸ் அளித்த தத்துவம் தான் என்பதை இந்த உலகம் நன்கறியும். அந்த தத்துவம் வெற்றி பெறக்கூடாது, RSS மனு தர்மம் வெற்றி பெற வேண்டும் என்கிற குறுகிய புத்தி படைத்த ரவி இங்கே இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நான் நீட்டிக்க விரும்பவில்லை. அவர் சொன்ன கருத்தை திரும்ப பெற வேண்டும். நாட்டு மக்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதே நிலை தொடருமையானால், இதே போன்ற கருத்துக்களை திரும்ப திரும்ப அவர் பேசுவாரையானால் தமிழ்நாட்டில் அவர் நடமாட முடியாத நிலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்படுத்தும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்து, தமிழக ஆளுநராக RN ரவி அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு எதிராக, சட்டப்பேரவை நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதைத் தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகளை, செயல்பாடுகளை, வாய்க்கொழுப்பு ஓடு பேசுகிற பேச்சை தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து கண்டித்து வருகிறது. ஆளுநருடைய தவறான நடவடிக்கையை, குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக, அதே மாதிரி நாடு பின்பற்றுகிற மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக, டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக, தந்தை பெரியாருக்கு எதிராக, பேரறிஞர் அண்ணாவிற்கு எதிராக, கலைஞருக்கு எதிராக பல கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வந்ததெல்லாம் கண்டித்திருக்கிறோம். இப்பொழுது உலக மேதை என போற்றப்படுகிற 2000 ஆண்டுகளில் ஆகச்சிறந்த அறிஞர் யார் என்கிற BBC நிறுவனம் ஒரு கேள்வி எழுப்பி விடை தேடிய பொழுது 2000 ஆண்டுகளில் கார்ல் மார்க்ஸ் தான் ஆகத்தில் உலகத்தில் மிகச்சிறந்த பேரறிஞர் என்ற விடையை அளித்தது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சிந்தனையாளர், உலகம் முழுவதும் வாழுகிற பல ஆயிரம் கோடி மக்களுடைய விடுதலைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டவர். உலகத்தில் ஏராளமான விஞ்ஞானிகள் உண்டு, பல கண்டுபிடிப்புகள் உண்டு. எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் மாறாக ஒரு புதிய கண்டுபிடிப்பை, சுரண்டல் எப்படி நடைபெறுகிறது, ஏழ்மை எப்படி வருகிறது, எப்படி முதலாளிகள் வளர்கிறார்கள் என்கிற அந்த மகத்தான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அளித்தவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இந்தியா குறித்து அவர் ஆய்வு செய்து ஒரு நீண்ட அறிக்கை இதனை வெளியிட்டிருக்கிறார். லண்டனில் இருந்தபடியே ஆய்வு செய்தார். இந்தியாவில் ஜாதி எவ்வளவு தடையாக இருக்கிறது, மதம் எப்படி தடையாக இருக்கிறது, எப்படி ஜனநாயகம் இல்லாமல் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் விரிவான ஆய்வுகளை செய்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அவர் சொன்ன கருத்துகளுக்கு நேர் மாறாக, நேர் எதிராக, புறம்பாக மார்க்சால் தான் இந்தியாவில் ஜாதி இருக்கிறது, மார்க்சால் தான் இந்தியாவில் மதங்கள் இருக்கிறது, மார்க்சால் தான் இந்தியாவில் வறுமை இருக்கிறது, ஏழ்மை இருக்கிறது என்கிற ஒரு அப்பட்டமான கருத்தை தெரிவித்து, ஆகவே மார்க்ஸ் இந்தியாவில் நிராகரிக்கப்பட்டார் என்று நிராகரிக்கப்பட்ட மனிதன் ஆளுநர் ரவி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதை கண்டித்து தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. இது மட்டுமல்லாமல் வருகிற 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வாய்க்கொழுப்போடு பேசிக்கொண்டிருக்கிற ஆளுநர் ரவி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பதைப் போல மார்க்ஸை பற்றி அவதூறாக பேசுகிற ரவி தனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி மார்க்ஸுக்கு எதிராக அவதூறாக சொல்லிய கருத்தை திரும்பப் பெற வேண்டும். நாட்டு மக்களிடம், உலக மக்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், இதே நிலை தொடருமையானால் தமிழ்நாட்டில் அவர் எங்கும் நடமாட முடியாது. அவர் தமிழ்நாட்டில் செல்லுகிற இடங்களிலெல்லாம் மிக கடுமையான கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டங்கள், ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு போராடுவார்கள். அதனால் ஏற்படக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு ஆளுநர் தான் பொறுப்பேற்க வேண்டி வரும். இதனால் பல பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். ஏதோ ஆளுநர் தமிழ்நாட்டை என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பேசலாம், ரொம்ப சௌரியமான இடத்துல இருக்கார். கண்ணதாசன் கவிதை போல் பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு சௌக்கியமானு கேட்டது மாதிரி இப்போ அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் சௌக்கியமான இடத்துல இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வசிக்கிற ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு சொந்தமானது. அவர் வாங்குகிற சம்பளம் தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது. இவையெல்லாம் ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இல்லை என்றால் இதற்குரிய எதிர் விளைவுகளை நிச்சயமாக அவர் சந்திக்க நேரிடும். அதனால் ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆளுநர் தான் பொறுப்பு. அவர் உடனடியாக தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாமலை ஒரு அறவேக்காடுன்னு ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் பதில். Oppressed, suppressed masses of our country, because Karl Marx gave voices to these sections. Comrade Mutharsan has explained several things. Just briefly I want to tell you that in the human history, when the working masses were working for 14 hours, 16 hours, 18 hours, no life for themselves, no life for their children, no life for their family, they were working like animals. It is that study which Marx made. Great philosophers, great saints were talking about the miseries of common masses, oppressed people, suppressed people, those who were socially discarded, those who were economically oppressed, those who had no political space, those who had no cultural space. So it was that time when Karl Marx became their voice, when saints and philosophers were talking about them. But Karl Marx said, mere talking will not help. Organize these masses, mobilize these masses, and change this ruthless world. Let us talk of humanity, let us talk of equality, let us talk of social justice, let us talk of economic justice. That is how Karl Marx doesn't belong to one country where he was born in Germany. He doesn't belong to England where he wrote his Das Kapital. He belongs to whole of humanity. And we Indians, communists, are proud of it, that we also follow the Karl Marx philosophy. Karl Marx inspired several revolutions in the world. The first revolution of Russia. After that Chinese revolution, Karl Marx inspired not only Lenin, great Ho Chi Minh, who could defeat French colonialists, who could defeat American imperialists. Karl Marx inspired Fidel Castro, who brought about revolution there. And strong Cuba till today is fighting against American imperialism.
Karl Marx inspired French Revolution. Karl Marx inspired Nelson Mandela, who fought against apartheid. Karl Marx inspired King Martin Luther, who fought against any kind of racialism. I can take names and names and names of various countries where Karl Marx philosophy and understanding became an inspiration to fight for justice, to fight for human rights, to fight for equality. Why Mr. Ravi and Ravi is trying to portray governor's post, dehumanizing it, demonizing it? He is not acting as a governor. He is acting as a stooge of RSS and BJP. Don't think that he is ignorant. He is not ignorant. He is a clever fellow who is following the understanding of RSS BJP. And let me be clear, you all, the friends, are aware about Hindenburg report. And Hindenburg report has exposed RSS BJP government sitting in the government. Who are they? They are only making Adanis and Ambanis. Big corporates they are serving, and they are letting the poor suffer. The latest report told that top 1% in India are having total share out of wealth 40.5%, and about 50% below Indian masses are having out of total wealth only 3%. This kind of inequality. Why Ravi is afraid of Karl Marx? Why he is afraid of communists? Because communists are talking about downtrodden who are poor today, who are not getting water, who are not getting education, who are not getting health, who don't have minimum wages, they don't have future. And the government sitting over there, Narendra Modi, is denying our old pension scheme, is denying social security to our poor masses. So they are afraid. Their policies are increasing inequality. And Karl Marx inspires to fight the inequality. Karl Marx inspires that come on, come forward, change your life. Don't keep looking up those who are trying to destroy your life. Don't only speak, organize and mobilize. So friends, I don't want to say much more. I would like to conclude in this short time. In this heated time, suddenly this program is taken and all the friends from media have come to cover. We are very thankful to you. Definitely we would want this coverage because it's not a cause only of CPI. It is a cause of all those in India. Ambedkar talked of Marx. Nehru talked of Marx. Periyar talked of Marx. Marx inspired Indian freedom movement also. Marx talked about Indian freedom movement also. So looking at that whole situation, we would say that now is the time, the world over, those who are supporters of capitalism are very much afraid. Those who are afraid of the people uniting, fighting this inequality and fighting for justice and socialism, they are afraid of them. And that's why, let me say, even when 14 years ago, there was deep recession in the world, things were collapsing, even Pope had to say, hey, come on, you the great capitalists who are thinking you are great, you are in crisis. Do you want to find the way and the path how to come out of your crisis? Go and search Karl Marx. Look for his book. Look into it, how you fall into trap. So, capitalism is always afraid of Marx, and then they look at Marx to understand how the things are happening. And that's why Karl Marx was no individual. He belonged to whole humanity. He is dreamed for millions and billions of people on this earth planet, and he is a great hope. And with that great hope, we will keep moving. We salute Karl Marx. Mr. RN Ravi, realize it. You are not behaving as a governor. That's why we said governor post need not be there, because that is being used as a political tool by the rulers sitting in Delhi. And he himself is proving that he is not behaving as a governor.
He is behaving as just a tool in the hands of RSS BJP government, and that's why we tell him, we know you are not ignorant. We tell him, we know that you are following RSS BJP understanding, and you tell him in Tamil Nadu, till you continue as governor, our party will continue fighting against your every ill statements or bad statements or your bad understanding. Almost 20 bills approved by Tamil Nadu Assembly are lying, and Mr. Ravi is not signing. Why he is talking about Karl Marx? Why he doesn't talk about the bills which are lying and he is not signing? It's very clear. He doesn't want the governments to function. He doesn't want anybody to speak for poor and downtrodden, and that's why we will continue fighting. We will continue fighting any kind of injustice. Thank you, comrades.